தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் ஊழியருக்கு அஞ்சல் துறை பொங்கல் பரிசாக 14/1/2025 அன்று ஒரு ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்கின்ற பெயரிலே புதிதாக டெலிவரியை தனியாக பிரிப்பதற்கான ஒரு ஆணையை வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஆணையிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்ப்போமா? அந்த ஆணையிலே தற்பொழுது 19,500 பட்டுவாடா லாஞ்சரகங்கள் இருக்கின்றன. அஞ்சல் துறையில் உள்ள இந்த 19,500 பட்டுவாடா அலுவலகங்களிலே பெரும்பாலானவை ஒரு நபர் பணிபுரிகின்ற அலுவலகங்கள், 2 நபர் பணிபுரிகின்ற அலுவலகங்கள் என சிங்கிள் ஹேண்டட் அல்லது டபுள் ஹேண்டட் ஆபீஸாக அவைகள் இருக்கின்றன. அந்த அலுவலகத்திலே உள்ள பணிகள் எல்லாம் சரியாக, அதாவது குறிப்பாக டெலிவரி பணிகள் சரியாக மேற்பார்வையிடப்படுவதில்லை. நோடல் டெலிவரி மூலமாக பார்சல் பட்டுவாடா என்பது நல்லதொரு முன்னேற்றத்தினை கொடுத்திருக்கிறது. அதாவது பட்டுவாடாவிலே துரிதத்தை கொடுத்திருக்கிறது. எனவே அஞ்சலகத்திலே இருக்கக்கூடிய கவுண்டர் பணிகளை தனியாக பிரித்துவிட்டு பட்டுவாடா பணிகளை தனியாக பிரிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்படி தனியாக பிரித்தால்தான் ஒரு இரண்டாவது பட்டுவாடா, அதே போன்று ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களிலே பணிபுரிவது, காலை முதலே இரவு வரை தொடர்ச்சியாக பட்டுவாடா செய்வது, அதாவது இன்று பிரைவேட்டிலே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இணையாக காலை முதல் இரவு வரை பட்டுவாடாவை செய்வது. எனவே தனியாக பட்டுவாடா சென்டர் என்பது அமைத்தால் அது, அதாவது அந்த பட்டுவாடா சென்டரிலே ஸ்பீட் போஸ்ட் முதல் பார்சல் வரை, ரிஜிஸ்டர் போஸ்ட் முதல் ஆர்டினரி தபால்கள் வரை அனைத்தும் தனியாகவே அவைகள் பட்டுவாடா செய்வதற்கான உரிமைகளை பெறும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டெலிவரி சென்டர் என்பது ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டரிலும் 50 to 80 டெலிவரி பீட்டுகள் 50 to 80 டெலிவரி பீட்டுகள் உள்ளடங்கியதாக, அதுவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களை கொண்டதாக அவைகள் அமையும். இந்த டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸில், அதாவது அஞ்சலகத்திலே இருக்கக்கூடிய அந்த டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் என்பது ஒன்றுடன் ஒன்றாக இணைந்து, அதாவது பல அஞ்சலகத்தினுடைய பட்டுவாடா என்பது ஒன்றாக இணைத்து அந்த பட்டுவாடா என்பது இனி செயல்படும். அந்த புதிதாக துவக்க இருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டரிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்துள்ள சூப்பர்வைசரி ஸ்டாஃப் என்பவர்கள், அதாவது மேற்பார்வையாளர்கள் அங்கே பணியமர்த்தப்படுவார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய பார்சலுக்கான நோடல் டெலிவரி என்பது அந்த ஐடிசியுடன் சேர்த்து இணைக்கப்படும். இந்த இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்பது 1,500 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3,000 ஸ்கொயர் ஃபீட் வரை உள்ள இடங்களிலே, உள்ள விஸ்தீர்ணமான இடங்களிலே அமையும். அதே போன்று எத்தனை டெலிவரி பீட்டுகள் இருக்கிறதோ, அதில் எத்தனை 2 வீலர் மற்றும் 4 வீலர்களுக்கான பார்க்கிங் தேவைப்படுகிறதோ அதை கொண்டு அந்த இடமானது தேர்வு செய்யப்படும். தற்பொழுது 50 ஐடிஸ், அதாவது கட்டுமான பணிகள் உள்ளிட்ட 50 கிரீன்ஃபீல்டு இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்பது துவக்கப்படும். அதே போன்று 1800 பிரவுன்ஃபீல்டு. பிரவுன்ஃபீல்டு என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய கட்டிடத்திலேயே தேவையான சிவில் ஒர்க்கும் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை செய்து அதிலே இயங்குவது. இவைகளெல்லாம் 2025-26 முதல் 2028-29க்குள்ளாக போஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் திட்டத்தின் கீழாக இவைகள் கட்டி முடித்து செயலுக்கு வரும். அதே போன்று 16 ஜனவரிக்குள்ளாக எந்தெந்த இடத்திலே இடம் இருக்கிறது, எங்கெங்கே இந்த ஐடிசி கட்டலாம் என்பதற்கான விவரங்களை கேட்டிருக்கின்றார்கள். இதனையொட்டி 17/1/2025 அன்று இது குறித்து ஒரு கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்று இந்த 14/1/2025 ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது 2008 அஞ்சல் இலாக்கா ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக முன்னெடுத்து ஒரு பெரும் போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அஞ்சல் துறையும் RMSயும் மெர்ஜ் செய்வதற்காக ஒரு ஃப்ரண்ட் ஆபீஸ், பேக் ஆபீஸ் என்கிற திட்டத்தை அது கொண்டு வந்தது. ஃப்ரண்ட் ஆபீஸ் என்றால் கவுண்டர் சம்பந்தப்பட்ட பணிகள், பேக் ஆபீஸ் என்றால் டெலிவரி சம்பந்தமான பணிகள். RMSயும் இணைத்து இரண்டும் ஒன்றாக சேர்த்து அந்த பணிகளை பார்க்கின்ற மாதிரி, அதாவது RMSஐ முழுமையாக மூடி இந்த டெலிவரி பட்டுவாடா பகுதியிலே வர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தது. அதற்கு பின்னால் பெரிய நகரங்களிலே தபால்காரர்கள் எல்லாம் RMS அலுவலகத்திலே சென்று அங்கேயே சார்ட்டிங் செய்து பட்டுவாடாவுக்கு வர வேண்டும் என்கின்ற கடிதத்தை கொடுத்தது.
அதற்கு பின்னால் சார்ட்டிங் போஸ்ட்மேன் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக இந்த கடிதங்களை RMS அலுவலகத்திலே பிரித்து அவர்கள் அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையும் வெளியிட்டது. ஆனால் இத்தனை ஆணைகளும் தொடர்ச்சியாக வெளியிட்ட பொழுதும் அவைகளெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தொழிற்சங்கங்கள் பாதுகாத்தன என்பது வரலாற்று உண்மை. அதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், மறக்கவும் கூடாது. இன்றைய தேதியிலே இந்த ஆணையானது வந்திருக்கிறது. இதனுடைய பின்விளைவுகளை பற்றி பார்த்தால் நிறைய டெலிவரி ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைத்து வருகின்ற பொழுது ஏற்கனவே பட்டுவாடா அலுவலகங்களாக இருந்த சிங்கிள் ஹெட் ஆபீஸோ அல்லது டபுள் ஹெண்டட் ஆபீஸோ நிச்சயமாக BO தரத்திற்கு குறைந்ததாக கருதப்படும். தற்பொழுது அந்த மெக்கானைஸ்டு டெலிவரி என்று சொல்லி தபால்காரர்கள் மற்றும் பட்டுவாடா ஊழியர்கள் தங்களுடைய சொந்த 2 வீலரை பட்டுவாடாவிற்கு பயன்படுத்திட வேண்டும் என்கின்ற ஆணை வெளிவந்த நேரத்திலே அதிலே GDS ஊழியரும் இந்த மெக்கானைஸ்டு டெலிவரியிலே பங்கேற்கலாம் என்று சொன்ன பின்னாலே அவர்கள் நேரடியாக பட்டுவாடா எடுத்துச் செல்லலாம் என்பதையும் ஏற்கனவே சொல்லி இருப்பதனால் அவர்களெல்லாம் இந்த IDCயிலே இணைந்திருந்தால் பல BOக்கள் மூடப்படும். அதே போன்று பல சிங்கிள் ஹெண்டட் ஆபீசர்ஸ் மற்றும் டபுள் ஹெண்டட் ஆபீசர்ஸ் தகுந்த பணி இல்லாத காரணத்தினால் மூடப்படக்கூடிய மிக பெரிய அபாயம் என்பது காத்து கிடக்கிறது. அஞ்சலகங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போகும். பல அஞ்சலகங்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை வரும். சமீபத்திலே கூட நாம் பார்த்தோம், RMSலே L1 L2 இணைப்பின் காரணமாக எத்தனை சின்ன சின்ன சார்ட்டிங் அலுவலகங்கள் மூடப்பட்டன என்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மனம் வேதனை அடைந்தோம். அதே போன்ற ஒரு நிலைமை என்பது நிச்சயமாக இதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக எங்களை எல்லாம், அதாவது தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் அந்த 2008-2010 காலத்திலே நீங்கள் எல்லாம் ஒரு ராயல் மெயிலுக்கு, அதாவது பிரிட்டனிலே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் மெயில் அங்கே எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள். நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு பார்க்கின்ற நேரத்திலே டெலிவரி என்பது தனியான அலுவலகம். அந்த டெலிவரி மற்றும் சார்ட்டிங் இரண்டும் ஒரு அலுவலகத்திலே, அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்திலே செயல்படும். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு பட்டுவாடா அலுவலகங்கள் என்பது நாம் கண்ணிலே பார்க்க முடியாது. அது ஒன்றுதான் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அதே போன்று அஞ்சலகங்கள் என்பது சின்ன சின்ன ஷாப்பி மாதிரி, அதாவது போஸ்ட் ஷாப்பி என்கின்ற மாதிரி சிறிதாக அங்கங்க ஒன்றும், அதாவது இந்த ஃப்ரண்ட் டோர் ஒர்க் மட்டும், கவுண்டர் ஒர்க் மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம், இது இந்த நாட்டிற்கு பரவாயில்லை. ஏனென்றால் அங்கேயெல்லாம் பட்டுவாடாக்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பட்டுவாடாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. மற்றும் பல்வேறு காரணிகளால் ஜனத்தொகை குறைவாக இருப்பதனால் அங்கே எடுபடுகிறது. ஆனால் இந்திய நாட்டிலே இந்த பட்டுவாடா என்பது நிச்சயம் பலன் அளிக்காது. அது மட்டுமல்லாமல் நிறைய பாமர மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சேவை கொடுப்பது மிக கடினமாக இருக்கும் என்று சொல்லி அதற்காக வாதாடி போராடி அதனுடைய அடிப்படையிலே இந்த திட்டமானது அன்று அமுல்படுத்தப்படவில்லை. இன்று அதே திட்டத்தினை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பது உள்ளபடியே மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இந்த திட்டமானது அமுல்படுத்தப்பட்டால் ஏறத்தாழ ஒரு 30% மேலான சிங்கிள் ஹேண்டட் அண்ட் டபுள் ஹேண்டட் ஆபீசர்ஸ் என்பது மூடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பல BOக்கள் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மெக்கானைஸ்டு டெலிவரி என்று வந்ததனால் பல தபால்காரர்கள் உபரியாக்கப்படக்கூடிய அபாயம் என்பதும் நாம் ஒதுக்குவதற்கில்லை. அந்த நிலையும் ஏற்படலாம். இப்படி மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஆட்குறைப்பு மற்றும் அஞ்சலகங்கள் குறைப்பு என்பதில்தான் இது போய் முடியும். இதனை அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து முறியடித்திடவில்லை என்றால் மிக பெரியதொரு ஆபத்தினை நேரடியாக சந்தித்ததாக இந்த காலத்திலேயே முடியும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய மிகுந்த மனவேதனையை பதிவு செய்து கொண்டு முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.